ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யகாஷா ஆரி கிரியேட்டிவ்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் வந்து நம்ம பாசி வச்சு போடுறாங்க, ஜமிக்கி வச்சு போடுறாங்க, அது எப்படி பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு நம்மகிட்ட கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காண்டி நம்ம இந்த வீடியோ போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எனி டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எந்த மாதிரி நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்களோ நான் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வந்து 2 மாங்காய் டிசைன் வந்து நான் வரைஞ்சி வச்சுருக்கேன். இந்த மாங்காய் டிசைனில் நம்ம அவுட்லைன் வந்து ஜரி கொடுத்துக்கலாம். உள்ளே எப்படி நம்ம சில்க் த்ரெட்டை வச்சு நம்ம வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சு, நூடுல் ஸ்டிச்சு, பானி ஸ்டிச்சுன்னு சொல்லலாம். அது வந்து நம்ம பாசி வச்சும் ஜமிக்கி வச்சும் நம்ம எப்படி பண்ண போகிறோங்கிறத பற்றி பார்ப்போம். அதுக்கு நான் 2 சில்க் த்ரெட் எடுத்து வச்சுருக்கேன், 2 கலரில். துளிப் நீடில் வந்து 14 நம்பர் நீடில் எடுத்திருக்கேன். ஒரு ஜரி த்ரெட் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க எப்படி என்ன பண்ணுறது பார்க்கலாம். இப்போ நம்ம அந்த மாங்காய்க்கு அவுட்லைன் நம்ம ஜரி கொடுத்துக்கிடுவோம். இந்த சுழிலேருந்து ஆரம்பிங்க, அப்படின்னா தான் நமக்கு மாங்காய் சேஃப் கரெக்டாக வரும். இந்த மாதிரி அந்த சுழிலேருந்து ஆரம்பிச்சு வாங்க. இப்போ நம்ம அந்த மாங்காய் ஃபினிஷ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி இன்னொரு மாங்காய்க்கும் நம்ம அவுட்லைன் ஜரி போட்டு வச்சுக்கிடுவோம். நாட் போட்டாச்சு. இப்போ 2 மாங்காய்க்கும் அவுட்லைன் ஜரி கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மாங்காயில் நம்ம பீட்ஸ் வைப்போம். அதுக்கு நான் சில்க் த்ரெட்டை நாட் போட்டு எடுத்திருக்கேன். இந்த மாங்காவோட எஜ்ஜு பாயிண்டில் நான் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். நம்ம இப்போ வாட்டர் ஃபில்லிங் வந்து நம்ம சேஃபே இல்லாமல் வளைஞ்சு நெளிஞ்சு தான் கொண்டு வரணும். இந்த மாதிரி ஒரு 4-5 ஸ்டிச்சு போட்டுட்டு கணக்கு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி 4 ஸ்டிச் போட்டுட்டு அதில் ஒரு பீட்ஸ் கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் பழகும்போது கொஞ்சம் அலசலாக போட்டாலும் பரவாயில்ல, அதுக்கப்புறம் நீங்கள் நெருக்கி போட்டு பழகிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 5 ஸ்டிச்சு நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க. 5 ஸ்டிச்சு போட்டோடனே ஒரு பீட்ஸ் ஒன்று கோர்த்துக்கோங்க. அப்புறம் தான் நமக்கு நீட் லுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி 5 ஸ்டிச்சு போட்டோடனே ஒரு பீட்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் போட வரலன்னாலும் நீங்கள் வரைஞ்சி கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பழகும்போது வரைஞ்சி ட்ரை பண்ணலாம். ஆனால் அடுத்து போடும்போது நம்ம வரைஞ்சி போட்டோம் அப்படின்னா அதோடய மார்க் வந்து நமக்கு வெளியே தெரியும். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு பழகும்போது வரைஞ்சிக்கலாம், அடுத்து போக போக நம்ம வரையாமல் தான் போடணும். போட போட நம்மளுக்கே தெரிஞ்சிடும் எந்த மாதிரி போடுறதுன்னு. இந்த மாதிரி நம்ம வளைச்சி போடுறதுக்கு நம்மளுக்கே கை தன்னால் வந்துடும். இப்போ நான் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காண்டி கொஞ்சம் அலசலாக தான் ஃப்ரெண்ட்ஸ் போடுறேன். ஆனால் நல்லா நெருக்கமாக போட்டால் தான் நல்லா அழகாக, நல்லா நீட் லுக்கோடு நல்லா அழகாக தெரியும். இப்போ நான் உங்களுக்கு சேஃப் காட்டணுங்கிறதுக்காண்டி கொஞ்சம் அலசலாக போடுறேன்.
செயின் ஸ்டிச்சுமே நல்லா பொடி பொடியாக நல்லா நெருக்கமாக போடுங்க. நான் எப்படி சேஃப் கொண்டு வரேன்னு பாருங்கள். இதே இது நம்ம ஸ்டிச் இல்லாமல் வெறும் பீட்ஸாகவே கூட நம்ம இந்த மாதிரி கொண்டு வரலாம். வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் பீட்ஸ் கொடுத்தாலும் நல்லாயிருக்கும். நம்ம இந்த மாதிரி போடும்போது நம்மளுக்கு அந்த சில்க் த்ரெட்டு நூலும் நல்லா தெரியும். பாசியும் அங்கங்கே இருக்கிறதுனால பாசியும் நல்லா சைனிங் கிடைக்கும். நம்ம ஏதாவது ஒரு கேப்பில் நம்ம ஃபில் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டிச் நமக்கு உதவும். செல்ஃபாக கொடுத்தாலும் அழகாக தான் இருக்கும். இப்போ பாருங்கள், த்ரெட்டோடு சேர்ந்து நல்லா பாசியும் அழகாக தெரியுது. நம்ம செல்ஃப் த்ரெட்டை வச்சு கொடுத்தாலும் அதுவும் நல்லா தான் இருக்கும். இப்போ ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ சில்க் த்ரெட் வச்சு பாசி எப்படி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். நல்லா அழகாக வந்து கிடச்சிருக்கு நம்மளுக்கு மாங்காய் சேஃபு. இப்போ நெக்ஸ்ட்டு மாங்காயில் நம்ம எப்படி ஜமிக்கி வச்சு ஃபில் பண்ணுறோம் பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு மாங்காய் பீட்ஸ் வச்சு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். செகண்ட் மாங்காய் அவுட்லைன் போட்டு வச்சுருக்கோம். இதுக்கு உண்டான சில்க் த்ரெட்டு ஜமிக்கி எடுத்துக்கிடுவோம். பாருங்கள், நம்ம இந்த மாங்காவோட எஜ்ஜில் நம்ம அப்போ ஆரம்பித்த மாதிரியே இதுலேயும் நம்ம ஆரம்பிக்கிறோம். இந்த மாதிரி ஒரு 4 ஸ்டிச்சு போட்டுக்கோங்க. அதே மாதிரி தான் நம்ம எப்படி 4-5 ஸ்டிச்சுக்கு ஒரு தடவை ஜமிக்கி பாசி போட்டோமோ அதே மாதிரி இதில் வந்து ஜமிக்கி வாட்டர் ஃபில்லிங்க்கு இது ரெண்டுமே நல்லாயிருக்கும். நம்ம அதில் பீட்ஸ் வச்சும்போது இது ஜமிக்கி வச்சுட்டே வரும். ஆனால் ஸ்டிச்சை மட்டும் நல்லா வளைஞ்சு நெளிஞ்சு போடுங்க. நம்ம இது வந்து எந்த ஒரு டிசைனுமே இல்லாமல் நம்ம இந்த ஸ்டிச்சை வச்சு நம்ம ஒரு ப்ளவுஸ் முடிக்கலாம். ஒரு நெக்கில் ஒரு 2 இன்ச்சு நீங்கள் மார்க் பண்ணி இதை மட்டுமே போட்டாலும் நல்லாயிருக்கும். பாருங்கள், நமக்கு நல்லா ஜமிக்கி வந்து நல்லா சைனிங்காக இருக்குது. இந்த சில்க் த்ரெட்டோடு நம்ம ஜமிக்கி வைக்கும்போது நல்லா ஜமிக்கி வந்து சைனிங்காக கிடைக்கும். மாங்காய் சேஃப் வந்து நல்லாயிருக்கு. நல்லா ஜமிக்கி வந்து சைனிங்காகவும் கிடைக்குது. இது வந்து ஒரு நைட்டு ஒரு என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நம்ம இப்படி வாட்டர் ஃபில்லிங் வந்து ஜமிக்கி வச்சு போடும்போது நல்லா அந்த லைட்டு வெளிச்சத்துக்கு நமக்கு நல்லா சைனிங்காக இருக்கும். இது நைட்டு ஃபங்க்ஷனுக்கு இந்த மாதிரி போடுறது நல்லாயிருக்கும். அப்புறம் அந்த மாங்காவை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள்.
இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வந்திருக்குன்னு. சில்க் த்ரெட்டோடு சேர்த்து நம்மளுக்கு அந்த ஜமிக்கும் நல்லா சைனிங்காக வந்திருக்கு. நம்ம வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் மட்டும் நம்ம படிச்சிருந்தோம். இப்போ வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்லேயே இந்த நூடுல் ஸ்டிச்லேயே நம்ம பீட்ஸும் ஜமிக்கியும் வைக்கிறதுக்கு நம்ம பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ வந்து உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.